பாடியில் இருக்கிற அந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். நமக்கு பிஃபோர் மெடிடேஷனுக்கு பண்ணதுக்கு அப்புறமா ஆஃப்டருக்கும் பிபி செக் பண்ண சொல்லுவோம். இது எங்களுக்கு இந்த பிஜி ப்ராக்டிசஸ்லேயே எங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாகவே இருக்குது. இந்த மெடிடேஷன் பண்ணுறதுனால பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிபி எப்படி இருந்துச்சு, பல்ஸ் ரேட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஆஃப்டர் மெடிடேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமும் அவங்களோட பல்ஸ் ரேட்டையும் இது செக் பண்ணுவாங்க. அதிகமானது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காமாகி அப்படியே நார்மலாக இருக்கும். பிபியும் சரி பல்ஸும் சரி ஸ்லோ டவுன் அப்படி காமாக இருக்கும். நம்மளுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ பாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நமக்கு மைண்டு ஏதாவது பிரச்சனையாக இருக்கா பேசிகிட்டே இருக்காது. ஒரு 10 minutes அமைதியாக சொல்ல மாதிரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக யூ ஹேவ் அண்ட் கிளாரிட்டி, அந்த மைண்டு கண்ட்ரோல் வரும். அந்த கண்ட்ரோல் கொண்டு வரத்துக்கு தான் இந்த மாதிரி மெடிடேஷன் அப்படிங்கிற விஷயங்களையும் நமக்கு கொண்டு வரும். அதை அமைதியாக உட்காந்துட்டு இருந்தால் சரி, அமைதியாக உட்காரும் போது நாங்கள் தேவையில்லாத யோசனைலாம் வருது அப்படிங்கிற அர்த்த கேள்வி வரும். எல்லாரும் சொல்கிறாங்க மெடிடேஷன் தான் பண்ண சொல்கிறீங்க மேடம், பட் பண்ணும்போது தான் மேடம் கண்ணை மூணா தானே நீ எல்லா பிரச்சனையும் வருதுன்றாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி சக்ரா மெடிடேஷன் அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.